வணக்கம், வெல்கம் டு சமையல் அண்ட் சுவை மேக்தி. நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சுவை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து கொடுத்து பாருங்களேன். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு சின்னதாக லைக் மட்டும் போட்டுட்டு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். ஒரு பவுல் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துகிட்டு ஒரு பெரிய பவுலில் அதை நாம் சேர்த்துக்கிறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலுக்கு நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே ஒரு பங்கு அளவுக்கு சுடுதண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம். ரொம்ப திக்காக பிசைஞ்சு எடுத்துட வேண்டாம், கொஞ்சம் மாவு லூஸாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் 3/4 பங்கு ஒரு பகுதியாகவும் 1/4 பங்கு ஒரு பகுதியாகவும் எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ 1/4 பங்கு மாவை நீங்கள் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. அது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ மீதமுள்ள மாவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கோங்க. ஒரு இட்லி தட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நாம் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி போட்டுக்கிறலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சர்க்கிளாக தான் உருட்டணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ உருட்டிக்கோங்க. ஆனால் ரொம்ப பெருசாக உருட்டி போட்டுற வேணாம், குட்டி குட்டியாக வந்துட்டு உருட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஒரு பவுல் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கல் மண்ணெலாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம். நீங்கள் மண்டை வெல்லம், அச்சு வெல்லம் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சிரும். அதுக்காக நான் எப்போவுமே நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவேன். இப்போ 1/4 பங்கு மாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் நாம் 2 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றி நல்லா நம்ம அதை கரைச்சி வச்சுக்கிறலாம். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போ நாம் இதை அடுப்பில் ஏற்றிடலாம். அடுப்பில் ஏற்றிட்டு மெல்லமாக நீங்கள் இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு 15 to 20 நிமிஷம் டைம் எடுக்கும். ஸோ கைவலிக்கும், கொஞ்சம் மெதுவாகவே கிண்டுங்க. இந்த டைமில் நாம் வெல்லம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லைக் பண்ணாதவங்க ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். இப்போ மொத்தம் நம்மளுக்கு 2 டம்ளர் பால் தேவைப்படும். இப்போ நான் 1 டம்ளர் பால் மட்டும் எடுத்து உள்ளே ஊற்றிக்கிட்டேன். எல்லாமே இதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இனிப்பு பலகாரத்துக்கு உப்பு சேர்த்து செய்தோம்னா சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொழுக்கட்டையே நான் வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். தண்ணியில் போட்டுட்டு கையில் வச்சு நீங்கள் லைட்டாக பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம அதையும் சேர்த்து மாவோட சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷம் கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ 2ஆவதாக வச்சுருக்கிற 1 டம்ளர் பால் எடுத்து நாம் திருப்ப உள்ளே சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா நான் மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நாம் உள்ளே சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பொருள் சேர்த்து நீங்கள் கிளறும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 to 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. சுக்கு கொஞ்சம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிறலாம். சுக்கு ஏலக்காய் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப நல்ல சுவை கூடுதலாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா நீங்கள் இதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு 2 கொதி வந்தாலே போதும். ஏன்னா ஏற்கனவே மாவு நல்லா வெந்துருச்சு. ஸோ ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பால் கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இப்போ தான் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பட்டனும் கொடுத்துடுங்க. தேங்க்யூ.